அது என்னன்னா, நான் செத்தாவாது எங்கள் அப்பா குடியை நிறுத்துவாரான்னு உங்களுக்கு ஒரு குழந்தை இறந்தது உங்களுக்கு தெரியும், கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்து போனது. அப்புறம் அரசு பள்ளியில் மாணவர்கள் குடிச்சிட்டாருன்னுட்டு ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க ஒழிய வித்த அரசு மேலே என்ன நடவடிக்கை எடுக்குது? யார் நடவடிக்கை எடுக்கிறது? இப்போ நம்ம தான் எடுக்கணும். இந்த தேர்தலில் வித்த அரசு மேலே யார் நடவடிக்கை எடுக்கிறது? யார் நடவடிக்கை எடுக்கிறது சொல்லுங்கள்? யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? திருநெல்வேலியில் எடுத்தாங்க. இந்த நாட்டில் குற்றச்செயல் 90 விழுக்காட்டு காரணம் அதுதான். நிறைந்த போதையில் தான் எல்லா கொலையும், வன்புணர்வு, கொள்ளை எல்லாம் அதில் தான் நடக்குது. எல்லாமே அதில் நடக்குது. இப்போ மதுவை வித்துட்டு வர வருவாயில் பெண்ணுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, நாட்டு நலன்னு பேசுவது எவ்வளவு ஒரு வெற்றி சொல்லுங்கிறத நீங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைங்கிறத நீங்கள் பாருங்கள். எப்படி நீங்கள் அதை காப்பாற்றிங்க பாருங்கள். பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாருங்கள், படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள். எப்படி பாருங்கள் நம்ம பிள்ளைகளை பாருங்கள். இங்கே பாருங்கள், கூடி குடிக்கிறத பாருங்கள். படிக்கிற பிள்ளைகள் படிக்க போகாமல் கூடி படித்தது போக கூடி குடிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாருங்கள் இந்த பிள்ளைகளை பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த பையன் எப்படி தள்ளாடுறான் பாருங்கள். இது வந்து அவன் சொல்கிறான்ல, குடித்தா நம்ம தானே தள்ளாடும், குடிக்கலன்னா அரசாங்கமே தள்ளாடிங்கிறான்ல. இது பாருங்கள், எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் பைக்கூட்டில் அருவாளோடு தூக்கிட்டு போகிறான்னா பாருங்கள். இது பாருங்கள், சாலையில் எப்படி ராஜவம்சத்து மாதிரி படுத்துக்காப்புல. இது பாருங்கள், திருத்தணியில் போதையில் நிறைந்த போதையில் கொலை செய்கிறது பாருங்கள். எங்கே எதை நோக்கி இந்த நாடு நகர்ந்து போகுது எப்படி சாலையில் எப்படி போதையில் போய் எப்படி எத்தனை பேரை எவ்வளோ விபத்தை ஆளாக்குறாரு பாருங்க. இதில் உடல் சிதைவு, உளச்சிதைவு எல்லா குற்றச்செயலுக்குமான கருவாக இந்த மாதிரி இருக்குது. இதில் என்னென்ன அரசு பாருங்க, ஒரு அரசு விற்கிது, வீரன் எழுதி வைக்குது, இதை குடிச்சா வீரன் ஆயிடுவாங்க. அப்போ சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங்லாம் என்ன பேர்? அதுக்கு ஆஃப் குவார்ட்டர்னு வைக்கிறதா? அவங்களுக்கு பேர் எப்படி வைக்கிறது? எப்படி நீங்களே சொல்லுங்கள். எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க, வீரன் ஒவ்வொருத்தனும் வெறி கொண்டு இருப்பான். பின்னாடி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல பாருங்கள். இது குடியை கெடுக்கும்னு எழுதி வைக்குது. இவ்வளோ தான் சமூக பொறுப்பு, அரசினுடைய சமூக பொறுப்பு. குடியை கெடுக்கும். சரி, குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். அடுத்து மது எழுதி வைக்குது பாருங்க, போத்தல் எழுதி வைக்குது. இது குடியரசுன்னு கேட்டால் என்ன கேட்டாங்க? குடியரசு. ஆமாம், குடியரசு. குடிப்போரின் அரசு. குடிமக்கள், குடிக்கிற மக்கள், கொடுக்கிற அரசு, காசில் நடக்கிற அரசு என்பதால் குடியரசு. அதனால இது குடியரசு. நீங்கள் நினைக்கிற குடியரசு கிடையாது இது. இந்த ஜனநாயகத்தை, இந்த குடியரசை நிறுவத்தான் நமது முன்னோர்கள் பாடுபட்டார்களாங்கிறதான் கேள்வி. அதில் எழுதி பாருங்க, மது உயிருக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்கு கேடு. சரிதான், மது உயிருக்கு கேடு, வீட்டுக்கு கேடு. நாட்டுக்கு என்ன கேடு? 50,000 கோடி வருதே. இப்போ நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்ங்கிற கேள்விக்கு ஆட்ட பதில் இருக்கு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடு விற்கும்? என் நாடு விற்கும் பாருங்க. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஆட்சிக்கு வந்தால் விலை உயர்ந்த விடுதிகள், அதாவது இந்த மாதிரியான விடுதிகள், சுற்றுலா தலங்கள், இப்போ அந்த மாதிரி இடங்களில் இந்த உயர்வார்ந்த சீமை இந்த மதுபானத்தை திறந்து விடுறோம் வெளிநாட்டு பயணிகள் வரும்போது. மற்றபடி இதை நம்ம தடை செஞ்சிடறோம், சுத்தமாக தடை செஞ்சிடறோம். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.